எங்க அம்மா அப்பாவோட கல்யாணம்லாம் ரோட்ல தான் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்களை மேடையில ஏத்தி வச்சு அழகு பார்க்கிறாருன்னா, இன்னைக்கு நான் என்னோட சொந்தக்காரங்களுக்கு, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு சொல்றேன், எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும். அதற்கு நான் தாங்க சாட்சி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தன்னுடைய திருமண நிகழ்ச்சியில் மணமகன் ஆராதனை நடத்தும் காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. சில தினங்களுக்கு முன்பாக இவாஞ்சலிஸ்ட் ஸ்டீவன் என்பவருக்கும் சகோதரி ஜமுனா என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் டேவிட் சாம் ஜாய்சன் உட்பட பல ஊழியர்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். கர்த்தரை அறிந்த மக்களும் கர்த்தரை அறியாத மக்களும் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய சகோதரர் ஸ்டீவன் அவர்கள் தான் கடந்து வந்த கடினமான பாதைகள் பற்றியும் இயேசுவின் அன்பை இயேசுவோட அன்பை நான் ரொம்ப ருசிச்சிருக்கேன். 17 வயசுல ரோட்ல அலையும் போது என்னை தெய்வம் தேடி வந்து பொண்ணு எப்படி கிடைக்கும்னு சொன்னவங்க மத்தியில 2000 கிலோமீட்டர் தள்ளி நம்பி ஒரு பொண்ணை கொடுக்குறாங்கன்னா நான் சொல்றேன், இயேசு இருந்தா மரியாதை தானா வரும். இயேசு இருந்தா உங்களை தேடி எல்லா ஜனங்களும் தானா வரும். இயேசு இருந்தா உங்க வியாதி மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், எல்லாம் மாறும். திருமண நிகழ்வில் பாடல் பாடி கர்த்தரை துதித்து ஆராதனை நடத்தினார். இந்த காட்சிகள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் வெகும் பரபரப்பை பெற்று வருகிறது. கர்த்தரை உயர்த்திய இந்த திருமண தம்பதிகளை தேவன் ஆசீர்வதித்து இன்னும் பல மடங்கு உயர்த்துவாராக. அவர்களின் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளவும். இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். தேவ நாமத்தை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.